நமஸ்காரம். மனம் சஞ்சலப்படுகிறது என்று அவ்வப்போது குறைப்பட்டுக் கொள்வோம். கீதையில் கூட சஞ்சலம் ஹி மனः கிருஷ்ண என்று அர்ஜுனன் சொல்லுகிறார். மனம் என்பதே சஞ்சலப்படுவதே இயல்பாக கொண்டதாக உள்ளதே என்று அர்ஜுனனே கன்னடத்தில் கேட்கிறார். அது என்னது மனம் சஞ்சலப்படுகிறது என்றால்? சலனம், சலம் என்றால் அசைந்து கொண்டிருத்தல், அசைவு. சஞ்சலம் என்பதால் ஒரு சிறு அசைவு மட்டுமல்ல, அசைந்து கொண்டே இருப்பது, தொடர்ந்து அசைவது. மனம் அசை போடுகிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். மனம் அசைகிறது, அசைந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் சஞ்சலமாக இருக்கிறதுன்னு பொருள். நாம் கவலைப்பட்டாலும் மனம் சஞ்சலம் என்போம், துன்பப்பட்டாலும் சஞ்சலப்படுகிறதுன்னு சொல்லுவோம், சந்தேகப்பட்டாலும் சொல்லுவோம். இப்படி பல விதங்களிலும் சஞ்சலப்படுகிறது என்று பயன்படுத்துகிறோம். உண்மையில் இதற்கு பொருள் நிலைத்திராமல் அசைந்து கொண்டே இருப்பது. நிலையான மனதில்லை. மனம் என்றாலே நிலையாக இருக்காதா, அல்லது நிலையான மனம், நிலையற்ற மனம் என்று இரண்டு உள்ளதா? மனம் ஒன்றுதான், இரண்டில்லை. அதனுடைய இயல்பு சலனப்படுவது. மனம் ஒரு குரங்கு போல, மனம் என்னும் குரங்குன்னு சொல்லுவார்கள். குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலில் நம் மனத்தை ஏன் குரங்குன்னு சொல்லுகிறோம்? குரங்கு ஒன்றை பிடித்துக் கொண்டு நிற்காது, தாவிக்கொண்டே இருக்கும். ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாலும் ஒரு சீப்பாக இருக்கிறதுன்னு பிடுங்கி கொண்டு போகும். ஒரு பழத்தை உரிக்கும், பாதி சாப்பிடும், தூக்கி போடும், அடுத்து எடுக்கும், தூக்கி போடும். ஒன்றை பற்றி கொண்டு நிற்காது. அந்த தன்மையைத்தான் மனத்திடம் சொல்லுகிறோம். எப்போதுமே அசையும், நிற்காது. ஆழ்வார் நில்லவா நில்லா நெஞ்சினை உடையேன்னு பாடுகிறார். நிலைத்து நிற்கக்கூடிய நெஞ்சு இல்லையே. அப்ப என்ன, அதை அப்படியே விட்டுவிட வேண்டியதானா? இதில் வியப்பு, நம் உடலில் அநேகமாக வேற எந்த அங்கமுமே இப்படி இல்லை. ஒரு இடத்தில் உட்காருகிறோம், நிலையாகத்தான் உட்கார்கிறோம். ஒரு பையை கையில் தூக்குகிறோம், நிலையாகத்தான் தூக்குகிறோம். ஒருத்தரை பார்க்கிறோம், 5 நிமிஷம் நம்மால் அவரையே பார்க்க முடியும். ஏன் கைபேசியை பார்த்தால் மணிக்கணக்கில் பார்த்து கொண்டே இருக்கிறோமே. கண்கள் நிலைகுத்தி இருக்கின்றன. வேண்டுமானால் ஒன்று சொல்லலாம், நம் உடலில் ஓடும் ரத்தம் அது ஒரு இடத்தில் நிற்காது, ஓடிக்கொண்டுதான் இருக்கும். இல்லை என்றால் தான் ஆபத்து. ஆகவே இப்படி பல அங்கங்களும் நிலையாக இருக்கும்போது இந்த மனம் மட்டும் அப்படி நிலையாக இருக்காதா? இருக்கும், பழக்க வேண்டும். சிறு குழந்தையாக இருந்த போதும் நாம் அலைபாய்ந்து கொண்டேதான் இருப்போம். ஒன்றாக யோசிக்க தெரியாது. ஒரு 4 பொம்மைகளை கொடுத்தாலே ஒரு குழந்தைக்கு எது 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 என்று அலைபாயும். அதற்கப்புறம் வயசாக வயசாக பார்த்து இன்னது வேணும் என்று எடுக்க பழகிவிடும். அப்ப நிலை பெறுகிறதுன்னு பொருள். சில சிறுவர்கள் எல்லாம் பரபரப்பாக இருப்பார்கள். கொஞ்சம் பயிற்சி கொடுத்தால் பரபரப்பு அடங்கிவிடும், சரியாகி விடுவார்கள். இதை போல்தான் இந்த மனம். இது சற்று ரொம்பவே வேகமானது.
காற்றை காட்டிலும் வேகமாக ஓடும். வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவோம். ஆஞ்சநேய சுவாமி கடலை தாண்டினார். எவ்வளவு வேகம்! அவர் வாயுகுமாரம். நம்முடைய மனம் அந்த வேகத்தில் பயணிக்கும். எங்கிருந்தாலும் ஒரு சுத்தி சுத்தி வரும். அது அதற்கு இருக்கிற சிறப்பு, ஆற்றல். ஆனால் அதுவே தான் அதற்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால அதற்கு கஷ்டமும். இதை சற்று பழக்கப்படுத்தியாக வேண்டும். யானையை கூட பழக்குகிறார்களே, சிங்கம் புலியை பழக்கவில்லையா? சர்க்கஸில் பழக்கித்தானே நிறுத்தி இருக்கிறார்கள். அதெல்லாத்தையும் கூட பழக்கி விடலாம் போல இருக்கிறது நம் உள்ளம், நம் மனம். அது பழக வேண்டும். அதற்காகத்தான் யோகம் தியானம்னு சொல்லுகிறார்கள். சரி, எதற்கு பழக்க வேண்டும்? ஏன் அது நிலை பெற்றிருக்க வேண்டும்? அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கட்டுமே, சலனப்பட்டு கொண்டே இருக்கட்டுமே, நிலையில் இல்லாமல் இருக்கட்டுமே என்றால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாது. டிசிஷன் மேக்கிங் பாதிக்கப்படும். நான் தப்பான முடிவெடுத்து விடுவோம் என்று கூட சொல்ல வரவில்லை. முடிவே எடுக்காமல் குழப்பிக் கொண்டே இருப்போம். குழம்பி போன மனமாக இருந்தால் எப்படி முடிவெடுக்க விடும்? இத்தனையும் மனம் முடிவெடுப்பதில்லை, புத்தி. நான் என்னும் ஆத்மா, என் அறிவு, புத்தியை கொண்டு முடிவெடுக்கிறேன். ஆனால் அப்படி முடிவெடுக்கவே விடாமல் இந்த தாவிக்கொண்டே இருக்கும் மனம் குழப்பிவிடும். அதற்காகத்தான் அதை நிலைநிறுத்தி ஆக வேண்டும். ஒரு சின்ன விஷயத்திலிருந்து 2 பேர் பத்திரிகை கொடுத்தார்கள். கல்யாணம் வெவ்வேறு ஊர்களில். என்னால் 2 இடத்தில் இருக்க முடியாது, ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். ஆனால் சுலபத்தில் மனம் முடிவெடுக்க விடாது. இங்கு போனால் சரியா, அங்கு போனால் சரியா, குழப்பம். கடைசியாக ஒரு முடிவெடுக்கணும். இது சின்ன விஷயம். இது போல போக போக பல விஷயங்களிலும் அது நிற்காது. நமக்கு என்ன வேணும் அதுவே மாறிக்கொண்டே இருக்கும். கோவிலுக்கு போனால் கூட பெருமானிடத்தில் என்ன கேட்க வேண்டும், கேட்டு முடித்து 10 கோரிக்கைகள் வைத்த பிற்பாடும் வெளியே வரும்போது ஏதோ மறந்து விட்டோமோ என்று குழம்பும். இதை பழக்கினால்தான் நம்மால் உறுதியாக முடிவுகளை எடுக்க முடியும். இப்படியா அப்படியான அலைபாயாமல் இருக்க முடியும். அதற்குத்தான் யோகம் வேணும், தியானம் வேணும். முக்கியமான பயிற்சி அது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.